Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். சரியா? அதுல sum number 5. Show that the differential equation 2y into e power x by y dx plus y minus 2x e power x by y into dy which is equal to 0 is homogeneous and find its particular solution given that x which is equal to 0 when y which is equal to 1. நமக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ண சொல்கிறாங்க. தென் பர்டிகுலர் சொல்யூஷனை நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்போ x which is equal to 0 and y which is equal to 1 அப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கிளியராப்பா? சம்குள்ள போமா? ஓகே, கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்து எழுதியாச்சு. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம dx by dyக்கு எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? 2y into e power x by y dx. சரியா? which is equal to, இங்கே பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் 0 தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? நமக்கு ப்ளஸில் இருக்குது. இந்த டேர்ம் ஃபுல்லாக எப்படி இருக்குது? நமக்கு ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த சைடில் போகும்போது எப்படி போவோம்? மைனஸில் போய்டும் இல்லையா? அப்போது மைனஸ் y minus 2x e power x by y dy அப்படின்னு போயிடும். சரியா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த dyயை இங்கே நம்ம பையில் கொண்டு வர போகிறோம். சரியா? அதே மாதிரி இங்கே 2y into e power x by y இருக்கு இல்லையா? அதுவும் எப்படி இருக்குது? dxோட மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ அதையும் இந்த சைடில் எடுத்துகிட்டு போனால் எப்படி போவோம்? பையில் போயிடும். சரியா? இப்போ சொல்லுங்கள், இங்கே dx இருக்குது, இந்த dy இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அது இந்த சைடில் வரும்பொழுது பையில் வந்துடும். ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் y மைனஸ் 2x into e power x by y இருக்கும். ஸோ பை இந்த 2y e power x by y இந்த சைடில் என்ன ஆகிடும்? பையில் வந்துடும். ஸோ 2y e power x by y. புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? dx by dyக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா? தென் dx by dy which is equal to, இந்த மைனஸ் வந்து உள்ளே போணுச்சு அப்படின்னா ப்ளஸில் இருக்கட்டாமல் மைனஸ் ஆக்கிரும், மைனஸில் இருக்கட்டாமல் ப்ளஸ் ஆக்கிரும் இல்லையா? நமக்கு என்ன கிடைச்சிரும்? 2x e power x by y வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்து எழுதிப்போம். இந்த y வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் ஒய்யை பின்னாடி எடுத்து எழுதிக்கலாம். பை 2y into e power x by y. கிளியராக புரியுதா? இப்போது இதுதான் நம்மளுடைய dx by dy. இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். சரியா? தென் இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? to show it is homogeneous. கரெக்டா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த dx by dyயை இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா f of x, y அப்படின்னு நேம் பண்ணிக்க போகிறோம். சரியா? இப்போ சொல்லுங்கள், let f of x, y which is equal to, இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, 2x into e power x by y minus y by 2y into e power x by y. ஓகேவாப்பா? தென் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இருக்க இடத்துக்கு பதிலாக, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா லாம்டா எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? அதாவது எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? லாம்டா எக்ஸ்ன்னு போடணும். சரியா? இன்ட்டு இ பவரில் எக்ஸ் பை ஒய் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸு, ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய். ஓகேவா? மைனஸ் லாம்டா ஒய் பை 2 இன்ட்டு லாம்டா ஒய் இன்ட்டு இ பவர் லாம்டா எக்ஸ் பை லாம்டா ஒய். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ் இருக்க இடத்துக்கு பதிலாக லாம்டா எக்ஸ் போட்டிருக்கோம், ஒய் இருக்க இடத்துக்கு பதிலாக லாம்டா ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் கிளியராக புரியுதாப்பா? இப்போ பாருங்கள், இதில் வந்து நமக்கு இந்த லாம்டாவும் கட் ஆகிடும். அதேமாதிரி இங்கே லாம்டா கட் ஆகிடும். சரியா?
அதே மாதிரி which is equal to, இப்போ இதில் பாருங்கள், இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இல்லையா, கரெக்டாக? இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம்லையுமே யார் இருக்கா? லாம்டா இருக்காங்க, சரியா? அப்போது நம்ம லாம்டாவை எடுத்து வெளில எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் மேலே என்ன இருக்கும்? 2 × x e⁻x/y - y இருக்கும், சரியா? அதே மாதிரி பையில் பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி லாம்டாவை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா, வெளியில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இது ஒரே ஒரு டேர்ம் தான், தனியாக பிரித்து எழுதணும் அப்படின்னா லாம்டா × 2y e⁻x/y அப்படின்னு கிடச்சிரும், சரியா? இதை என்ன பண்ணிடலாம்? லாம்டாவையும் நம்ம கட் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு வந்து டிகிரி கண்டுபிடிக்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட மீனிங் என்ன? லாம்டா பவரில் 1 இருக்கதா அர்த்தம், இந்த லாம்டா பவர்லேயும் 1 இருக்கதா அர்த்தம். அப்போது இந்த லாம்டா பவர் 1, அதாவது இது எப்படி இருக்குது? a⁻m/a⁻n அப்படின்னு இருக்குது, சரியா? இப்போ இது எப்படி எழுதலாம்? நம்ம லாம்டா பவரில் இங்கே 1 இருக்குது. ஸோ இந்த லாம்டா பவர் மேலே போச்சுன்னா எப்படி போவோம்? -1 போகும். பவர் மட்டும் என்ன ஆகிடும்? -1 போகும், கரெக்டாக? லாம்டா பவர் 1 -1, சரியா? இன்ட்டு நமக்கு இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? 2 × x × e⁻x/y - y/2y e⁻x/y, ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், லாம்டா பவர் என்ன இருக்குது? 1 - 1 0, ஓகேவா? இப்போ லாம்டா நாட் இருக்குது, ஓகேவா? நல்லா இதை பாருங்கள், இது யாரு? f(x, y) தான் இது இல்லையா? இது யாரு? f(x, y), ஓகேவா? இப்போ ஜஸ்ட் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரீப்ளேஸ் பண்ணிடலாம், சரியா? அண்ட் இங்கே லாம்டா பவரில் என்ன வந்துடுச்சு? 1 - 1 0, சரியா? இப்போ லாம்டா நாட்னு வந்துடுச்சு இன்ட்டு f(x, y) அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. எது? f(λx, λy) தான் நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? லாம்டா நாட் இன்ட்டு f(x, y) அப்படின்னு கிடச்சிருக்கு, சரியா? எழுதுங்க இப்போ. ஓகே, எடுத்து எழுதிட்டேன். அப்போது f(x, y) அப்படின்ற ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன், ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு கிடச்சிது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸ் அப்படின்றது தான் மீனிங், ஓகேவா? அண்ட் அதோட டிகிரி என்ன அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், லாம்டா இருக்கு இல்லையா, லாம்டாவோட பவர் என்னது? 0. இந்த பவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிகிரி ஆஃப் தி ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், சரியா? அப்போ இந்த ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனோட டிகிரி என்னன்னா 0, ஓகேவா? அப்போது நமக்கு கொடுத்துருக்க டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்னது? ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், சரி? இதை தான் நம்மளை என்ன பண்ண சொன்னாங்க? ஷோ பண்ண சொன்னாங்க, ஓகேவா? நம்ம ஷோ பண்ணியாச்சு, ஓகேவா? thus f(x, y) is a homogeneous function, ஓகேவா? ஒரு டிகிரி என்னது? 0, ஓகேவா? Therefore the given differential equation is homogeneous, ஓகேவா? homogeneous differential equation. ஓகேவா? hence shown. இது கிளியராக புரியுதாப்பா? இந்த ஈக்குவேஷனை கூட நீங்கள் செகண்ட் வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? பர்டிகுலர் சொல்யூஷன். அப்போ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0. x which is equal to 0 when y which is equal to 1,
சரியா, இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ணணும். சரியா, அப்படி சால்வ் பண்ணும் பொழுது நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் போடணும் அப்படின்னா எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு விஒய் அப்படின்ற சப்ஸ்டியூஷன் போடணும். இங்கே டிஎக்ஸ் பை டிஒய்க்கு தானே நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணியிருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு விஒய் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூஷன் போடணும். சரியா, பாருங்கள், டு சால்வ் இட் we make the substitution x which is equal to vy. ஸோ இதில் இருந்து நமக்கு v என்னது, v இங்கே தான் இருக்குது, x இங்கே இருக்குது. ஸோ y எந்த செல் தள்ளணும்னா பையில் வந்துடும். அப்போ v ஓட வேல்யூ என்னது, x by y. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு y நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன நேம் பண்ணியிருக்கோம், நம்ம எக்ஸ்ன்னு நேம் பண்ணியிருக்கோம். சரியா, அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்னால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எடுத்திருக்கோம், டிஎக்ஸ் பை டிஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் அதோட மீனிங், டிஎக்ஸ் பை டிஒய். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா, இப்போது டிஃபரன்ஷியேட் இந்த ஈக்குவேஷன் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் 3 வித் ரெஸ்பெக்ட் டு யார், ஒய். அதை மறந்துடக்கூடாது. சரியா, அப்போ என்ன ஆகும், இது இங்கே எக்ஸை நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா டிஎக்ஸ் பை டிஒய் அப்படின்னு கிடச்சிரும். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் விஒய். இது ரெண்டுமே என்னது, வேரியபிள்ஸ் தான். ஓகேவா, அப்போ இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், யூவி ஹோல் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஓகேவா, இதில் பாருங்கள் இது வந்து என்னது யூ. ஓகேவா, ஒய் தான் நமக்கு வந்து வி. அப்போது ஃபஸ்ட்டு வி அப்படியே வச்சுக்கணும். இது என்ன பண்ணணும், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ஏ. அப்போ என்ன வரும், இப்போது நமக்கு தெரியும் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், 1 தானே வரும். டி பை டி எக்ஸ் ஆஃப் எக்ஸு என்ன வரும், நமக்கு 1 தான் வரும் இல்லையா. அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய் அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ஏ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ டிஒய் பை டிஒய் என்ன வரும், நமக்கு 1 தான் வரும் இல்லையா. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வி அப்படியே வச்சுக்கணும். சாரிப்பா, ஓகே ஓகே, விங்கிறது இங்கே என்னது ஒய்ஏ. ஸோ ஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க. தென் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அதை மறந்துடக்கூடாது, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா, புரியுதா? இதில் நல்லா பாருங்கள், யூவி ஹோல் டேஷ் அந்த ஃபார்முலா தான் அது. சரியா, இது யூ, இது நமக்கு வி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், யூ அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். சரியா, இப்போ யூ தான் இங்கே என்னது வி. ஸோ வி அப்படியே வச்சுருக்கேன், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு நான் ஒய் பண்ண அப்படின்னா எனக்கு என்னது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி தானே இப்போ டி பை டிஒய் ஆஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு 1 வந்துடும். சரியா, சென்டரில் ப்ளஸ்ஸு. தென் இந்த ஃபங்க்ஷனை ஒய் அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ என்ன ஆகும், டி பை டிஒய் ஆஃப் வி, அதான் டிவி பை டிஒய் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா, புரியுதாப்பா இது? இப்போ சொல்லுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய் அப்படின்னு கிடச்சிரும். இதுதான் எனக்கு டிஎக்ஸ் பை டிஒய். இப்போ புரியுதா? இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து 4 அப்படின்னு வச்சுக்கோம். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து வியோட வேல்யூ எக்ஸ் பை ஒய் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிஎக்ஸ் பை டிஒய்னு ஒன்று கண்டுபிடிச்சி எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா,
இந்த dx by dy வேல்யூ வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ அதில் கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், dx by dyக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 2x into e power x by y minus y by 2y e power x by y. கரெக்டா? which is equal to இங்கே என்ன இருக்குது, v இருக்குது. ஓகே, ப்ளஸ் y into dv by dy. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் dx by dy ஓட வேல்யூவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், இந்த x by y இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், v போட போகிறோம். அண்ட் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் அப்படின்னா vy அப்படின்னு போட போகிறோம். சரியா? இப்போ சொல்லுங்கள், இப்போ என்ன வரும் நமக்கு, 2 into xக்கு பதிலாக என்ன போட போகிறோம், vyன்னு போட போகிறோம். இன்ட்டு e power x by yக்கு பதிலாக v போட போகிறோம். மைனஸ் y by 2y e power vன்னு கிடச்சிரும். which is equal to v plus y into dv by dy. கரெக்டாப்பா? இப்போ இதில் பாருங்கள், இதில் மேலே வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது. 2 டேர்ம்லையுமே யார் இருக்கா, y இருக்காங்க. ஸோ y வந்து நான் மேலே காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும், 2v e power v minus 1 இருக்கும். சரியா? பை இது y பாருங்கள், y முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுறேன், 2ev பின்னாடி எழுதிக்கிறேன். சரியா? y into 2ev which is equal to v plus y into dv by dy. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், yயும் கேன்சல் பண்ணலாம். சரியா? இப்போ சொல்லுங்கள், 2v e power v minus 1 by 2 e power v which is equal to v plus y into dv by dy. ஓகேவா? ஓகே, இப்போ எல்ஹெச்எஸ்ஸாக ஆர்ஹெச்எஸ்லையும் ஆர்ஹெச்எஸில் எல்ஹெச்எஸ்ஸாகவும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். சரியா? அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயே தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோன்னா ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கும். நம்ம என்ன பண்ணோம், ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் அண்ட் தேர்டை சப்ஸ்டியூட் பண்ணோம். அதனால் நமக்கு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ஸாகவும் ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்ஸாகவும் கிடச்சிருந்தது. ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். எப்படி போட்டாலுமே ஆன்சர் ஒன்று தான். சரியா? இப்போ பாருங்கள், இதில் வியை வந்து நான் இந்த சைடில் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது y into dv by dy which is equal to v இந்த சைடில் போனால் எப்படி வரும், மைனஸில் வந்துடும் இல்லையா, இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த சைடில் மைனஸில் வரும். இப்போ 2v into e power v minus 1 by 2 e power v minus v அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம், which is equal to இங்கே பையில் 1 வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், 1 into இது பண்ணும்போது என்ன வந்துடும் நமக்கு, 2v e power v minus 1 வந்துடும். இங்கே நமக்கு சென்டரில் மைனஸு 2 e power v into vன்னு வந்துடும் இல்லையா, பை 2 e power v. இது மல்டிப்ளை பண்ணும்போது இப்படி வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன நமக்கு, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, ரெண்டுமே சேம் தானே. ஸோ கட் ஆகிடும். ஓகேவா? மிச்சம் நமக்கு என்ன இருக்கும், -1 by 2 e power v இருக்கும். சரியா? இது நமக்கு y into dv by dy. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 e power v இந்த சைடில் கொண்டு வர போகிறோம். அப்போ இங்கே பையில் இருக்கிறது இந்த சைடில் 2 e power v எப்படி வரும், மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் into dv. அதாவது v எல்லாம் ஒரு சைடில் அரேஞ்ச் பண்ணுறோம், y எல்லாத்தையும் ஒரு சைடில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். which is equal to இங்கே ஆல்ரெடி -1 இருக்குது. சரியா? இப்போ இந்த y வந்து இந்த சைடில் வந்து எப்படி வரும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடில் வரும்போது பையில் வரும். இப்போ நமக்கு இந்த y இந்த சைடில் வரும்போது பையில் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், dy எப்படி இருக்குது, பையில் இருக்குது. ஸோ இந்த சைடில் வரும்போது எப்படி வரும், மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். சரியா? கிளியராப்பா? b எல்லாம் ஒரு சைடில் கொண்டு வந்துட்டோம், y எல்லாம் ஒரு சைடில் கொண்டு வந்துட்டோம். சரியா? இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு பார்த்தோன்னே தெரியுது இல்லையா, இங்கே வந்து இன்டூ டிவியில் இருக்குது, இங்கே இன்டூ டிஒயில் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒய் டேர்ம்ஸு, இது ஃபுல்லாகவே என்னது வி டேர்ம்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு சைடு நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். சரியா? ஸோ இன்டகிரேட் பண்ணனா நமக்கு 2 வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ வெளியில் வச்சுக்கோங்க, இன்டகிரல் இ பவர் வி டிவி விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸை வெளியில் வச்சுக்கலாம், இன்டகிரல் 1/y இன்டூ டிஒய். ஓகேவா? இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள், இன்டகிரேஷன் ஃபார்முலா இன்டகிரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, e power
எக்ஸ் ப்ளஸ் சி கரெக்டா. அதே மாதிரி இன்டகிரல் 1/x dx விச் இஸ் ஈக்குவல் டு என்னது log mod x ப்ளஸ் சி கரெக்டாப்பா. இப்போ என்னாகும் இதை நான் இன்டகிரேட் பண்ணும்போது 2 இன்டூ இ பவர் வின்னு வந்துடும் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகும் மைனஸ் வெளில இருக்குது இது log mod y ப்ளஸ் சி அப்படின்னு வந்துடும் சரியா. இப்போ சொல்லுங்கள் v அப்படின்றது யார் x/y தானே. அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ண என்ன வரும் 2 இன்ட்டு இ பவர் x/yன்னு வந்துடும் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் log mod y ப்ளஸ் சி ஓகேவா. இப்போ நம்ம பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன் என்னது எக்ஸோட வேல்யூ வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க, ஒயோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டு அது வந்து நமக்கு கிடைக்கும். அதை மறுபடியும் கொண்டாந்து இதே ஈக்குவேஷனில் போடணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் பேர் தான் உங்களுக்கு என்னென்னா பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இப்போ பாருங்கள் இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் 5ன்னு எடுத்துக்கலாம் சரியா. புட் x which is equal to 0 and y which is equal to 1 இதில் இந்த 5th ஈக்குவேஷனில். அப்போ என்ன ஆகும் நமக்கு 5th ஈக்குவேஷனு 2 e பவர் இங்கே பாருங்கள் இதில் x/y இருக்கா. ஸோ இதில் x பதிலாக 0 போடுறோம் yக்கு பதிலாக 1 போடுறோம். அப்போ என்ன ஆகிடும் 0/1 வருமா பவரில் which is equal to மைனஸ் log mod yக்கு பதிலாக என்ன போடணும் 1 போடணும் ப்ளஸ் சி ஓகேவா. இப்போ இதில் பாருங்கள் 0/any நம்பர் என்ன வரும் 0/any நம்பர் நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா என்னது 0 தான் இல்லையா. அப்போது இது ஃபுல்லாகவே என்ன ஆகிடும் நமக்கு 0 ஆகிடும். அப்போ இ பவர் 0 அதாவது E0 அப்படின்னு கிடைக்கும் சரியா. E0ஓட வேல்யூ என்னது 1 சரியா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் log mod 1 இனிமேல் நமக்கு இங்கே மாடே தேவையில்லை சரியா, இது சேஞ்ச் ஆகாது. ஸோ log 1ஓட வேல்யூ என்னது 0 ஓகேவா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இப்போ என்ன வரும் 2 e பவர் 0 விச் இஸ் ஈக்குவல் டு இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு, எனக்கு சி மட்டும் தான் இருக்குது ஓகேவா. அதாவது 0 ப்ளஸ் சி. அப்போது இதிலிருந்து எனக்கு என்ன ஆகிடும் E0 வந்து 1ன்னு சொல்லிட்டேன், அப்போ 2 தான் இருக்குது. அப்போ சி விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 2 சரியாப்பா. இப்போது இந்த சி விச் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ற வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் மறுபடியும் 5th ஈக்குவேஷனில் போட்டுருணும் சரியா. சப்ஸ்டியூட் சி விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன் 5. இப்போ 5 என்ன ஆகும் நமக்கு 2 e பவர் x/y which is equal to minus log mod y plus யோட வேல்யூ 2 ஓகேவா. இதுதான் நம்மளுடைய பர்டிகுலர் சொல்யூஷன் ஓகேவா. கொடுத்துருக்க டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பர்டிகுலர் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கோம் அட் x which is equal to 0 and y which is equal to 1 ஓகேவா. கிளியராக புரியுது அந்த சம்மை. கடைசியாக எடுத்து எழுதிருங்க which is the particular solution of the given differential equation. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியாப்பா. இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இதே மாடலில் போர்டு எக்ஸாமில் சம்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரியா.